வெல்கம் டு கீவேர்ட் ரிசர்ச் டெக்னிக். மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, கீவேர்ட் அதாவது லோ காம்படிஷன் கீவேர்டு எப்படி ரிசர்ச் பண்ணலாம், அது வந்து கம்ப்ளீட்டா பெய்ட் டூல்ல மட்டும் பார்க்க போறோம். தென் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா ஃப்ரீ டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் டூல் வந்து ஏஹெச்எஃப் டூல்ஸ், செம்ரஷ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச்எஃப் டூலில் தான் நான் வந்து பை பண்ண போகிறேன். ஸோ அதுவும் உங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துட்றேன். ஸோ 2-3 கிரைட்டீரியாஸ் இருக்கு ஏஹெச்எஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட ப்ரைசிங் பிளான் நான் சொல்லிடுறேன். ஸோ ப்ரைசிங் பிளான் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏஹெச்எஃப் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு தனி பெய்ட் டூல். ஓகேங்களா, ஃப்ரீ டூல்ஸ் அப்படிங்கிறது தனி. பட் பெய்ட் டூல்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச்எஃப் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து $99, அதாவது $99. ஓகேங்களா, ஸோ இந்த $99 வந்து இந்தியன் ருபீஸ் வந்து நியர்லி ஒரு 8,000 கிட்ட வரும், 7,500 சம்திங் கிட்ட வரும். ஓகேங்களா, ஸோ ஆனால் இவ்வளோ பெரிய ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களால் பட்ஜெட் எஃபர்ட் பண்ணால் உங்களால் வாங்கிக்கோங்க. அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு ரீசெல்லர் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஏஹெச்எஃப் உடைய ரீசெல்லர் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு $300 தான் வரும். பட் அதுக்குன்னு நிறைய ஒரு லிமிட்டட் தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஏஹெச்எஃப் டூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணலாம். அதுல பேக்லிங்ஸ் ரிசர்ச் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச்எஃப் டூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபுல் பண்டிலாவே கிடைச்சிரும் உங்களுக்கு ஏஹெச்எஃப் டூல்ஸ்ல. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் கண்டென்ட் ரைட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கண்டென்ட் ரைட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அவங்க எவ்வளோ கண்டென்ட் போட்டிருக்காங்க, ஸோ அவங்க எவ்வளோ பேக்லிங்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா ஏஹெச்எஃப் டூல்ஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ சேம் அதே மாதிரி செம்ரஷ் அப்படிங்கிறவரையும் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் ஏஹெச்எஃப் டூல்ஸ் மாதிரி தான். பட் அதோட காஸ்ட், இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா இருக்கும். $119 வரும். ஸோ நியர்லி ஒரு $10,000 அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பட்ஜெட் எஃபர்ட் பண்ணா மட்டும் வாங்குங்க. பட் நான் பிகினரா இருக்கீங்கன்ற பட்சத்தில் இதை நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, பட் நல்ல டூல், பட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஒரு ரெஃபரன்ஸா நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஏஹெச்எஃப் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லர் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ டூல் adda.com. ஓகேவா, எஸ்இஓ டூல் adda.com. நீங்க நார்மலாவே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு ரீசெல்லர் பேக்கேஜ். ஸோ இந்த ஒரு எஸ்இஓ டூல் அட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா ஏஹெச்எஃப் இருக்கு, செம்ரஷும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்குன்னு தனியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரீசெல்லர் பிளாட்ஃபார்மோடய கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏஹெச்எஃப் டூல்ஸ் கம்ப்ளீட்டா வந்து $299 per month, அதாவது $300 தான் பர் மந்த்துக்கு வரும். பட் இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல கீவேர்ட் ரிசர்ச் பண்றோம் இல்லையா, பட் லிமிட்டடா தான் நம்ம வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ண முடியும். மினிமம் 25ல இருந்து 30 தான் பர் டே வந்து ரிசர்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி தான் ஏஹெச்எஃப்ல என்னென்ன இருக்கோ அதுல ஒரு 70% இதுல அப்படியே இருக்கும். ஓகேங்களா, பட் அது போதும். பிகினரா இருக்க போறோம், நானும் இதே யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இப்போ யூஸ் பண்றது கிடையாது. ஸோ உங்களுக்காக நான் வந்து இது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி பை பண்ணணும், என்ன மாதிரி கிரைட்டீரியாஸ் இருக்கு, கீவேர்ட் எப்படி ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இது லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஏஹெச்எஃப் டூல்ஸ்னா நான் வாங்க போறேன். ஓகேங்களா, ஸோ செம்ரஷ் நீங்க வாங்குறதாலும் வாங்க, 250 per month. ஸோ எனக்கு அப்புறம் நிறைய இருக்கு, பட் எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ரெண்டு தவிர நீங்க பெஸ்ட்டா எது வேணும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கிளிக் விசிட் ஹியர் அப்படின்னு கொடுங்க. உடனே சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைனோ ஆப்ஷன் கேட்கும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா $299 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் ஏஹெச்எஃப் டூல்ஸ் மாதிரியே வந்து ஒரு ரீசெல்லர் பிளாட்ஃபார்ம் அப்படியே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ பையிங் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா per month இது 30 days கொடுப்பாங்க. அதிலே வந்து ஜிபே, பேடிஎம் எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ நான் பாஸ் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே காட்டக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் $300 நான் வந்து ஜிபே பண்ணி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்ட், சக்ஸஸ்ஃபுல் டேஷ்போர்ட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டேஷ்போர்டுக்கு நம்ம போகணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டை மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. அகைன் விசிட் ஹியர் கொடுங்க. கிளிக் ஹியர் டு ஆக்சஸ் ஏஹெச்எஃப் இருக்குங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பை நவ் இருந்தது. ஸோ அது வந்து பே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் மாறிடும். ஓகேங்களா, ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ஆக்சஸ் ஏஹெச்எஃப். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க, வந்துடும்.
₹300க்கு கண்டிப்பா இது ஒர்த்து தான். உண்மையாவே ரெக்கமெண்டடான ஒரு ப்ராடக்ட் இது. ஓகேங்களா? நீங்க தயவு செஞ்சு நீங்க பிகினரா இருக்கீங்க. நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க கீவர்ட் ரிசர்ச் பண்ணணும் அப்டின்னா, நீங்க 100% இதுலயே நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. AHF ஒழி இது டேஷ்போர்ட். கம்ப்ளீட் டேஷ்போர்ட் இதுக்கே வந்துச்சு டைரக்ட்டா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்குங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டேஷ்போர்ட் வந்து நமக்கு தேவையானது என்ன? கீவர்ட். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சைட் எக்ஸ்ப்ளோரர்ல இருக்கு. இப்ப நமக்கு வந்து கீவர்ட் எக்ஸ்ப்ளோரர்ல மாத்தணும். அதாவது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கீவர்ட் எக்ஸ்ப்ளோரர்ல கிளிக் பண்ணுங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மாரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். YouTubeக்கு நம்ம கீவர்ட் ரிசர்ச் பண்ணலாம். Amazonக்கு கீவர்ட் ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நமக்கு தேவையானது Google. ஓகேங்களா? ஸோ Google. ஸோ உங்களுக்கு நீட்க்கு தகுந்த மாரி நம்ம வந்து கீவர்ட் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு நீச்ல செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, மைக்ரோ நீச்ல நீங்க என்ன கீவர்ட் தேவைப்படுது? என்ன ப்ராடக்ட்க்கு நீங்க வந்து கீவர்ட் ரிசர்ச் பண்ண போறீங்க அப்படிங்கிறது நான் ஸ்பெசிஃபிக்கா நான் ஜஸ்ட் ஒரு நார்மலா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறது நான் ஜஸ்ட் சர்ச் பண்றேன். ஸோ இதிலேயே நெறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அது இல்லாம கண்ட்ரியும் நம்ம வந்து USA அப்படிங்கிறத மாத்தணும். இன்கேஸ் உங்க டார்கெட் கண்ட்ரி இந்தியா இருக்குன்னா, இந்தியாவே வச்சு நீங்க மாத்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மேட்சிங் டெர்ம்ஸ் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் நெறைய கேட்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் இப்போ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கீவர்ட் டிஃபிகல்டீஸ் இருக்கு. அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு வந்து தேவையான பிகினர்ல தேவையான ஒரு மேக்ஸிமம் 30 தான் இருக்கணும். ஓகேங்களா? பிகினரா இருக்கீன்ற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 30க்கு கீழ தான் இருக்கணும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து மேக்ஸிமம் 250. ஓகே. ஸோ அது மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி, எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துரும். ஓகேவா? அப்ளை, அப்ளை. ஸோ 2மே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அதுல எல்லாமே ஃபில்டர் ஆயி உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் கேமிங் லேப்டாப் அண்ட் ரெகுலர் லேப்டாப்ஸ். ஸோ உங்களுடைய நீட்ஸ் என்னவோ, உங்களுக்கு என்னோட கீவர்ட் என்ன ரிசர்ச் பண்ணணுமோ, அது நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? சாகர் கேமிங் லேப்டாப்ஸ். $700 கேமிங் லேப்டாப்ஸ். ஸோ அதுல கீவர்ட் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு அ இன் USA 2022 அப்படிங்கிறது ஆட் பண்ணணும். ஸோ நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு கம்மியா நீங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுல கிடைக்கல. ஸோ அதனால ஒரு 20 நான் ட்ரை பண்றேன். ஸோ இந்த மாரி இருக்குன்னா எடுக்காதீங்க. Reddit அப்படிங்கிற ஒரு பிராண்டட் இருக்கு அப்படின்னா, எடுக்காதீங்க. ஓகேங்களா? Facebook, Instagram அந்த மாரி ஒரு கீவேர்டோடயே சேர்ந்து இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னா எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ கீவேர்ட் ரிசர்ச் பண்றப்ப நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கீவேர்டு தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அங்கருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது வொர்க். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே ஃபில்டர் பண்ணலாம். எந்த பர்ட்டிகுலர் லேப்டாப்க்கு நீங்க பண்ண போறீங்க? பெஸ்ட்ல வேணுங்களா? இல்ல பெவிலியன்ல வேணுமா? டெல்ல வேணுமா? அப்படிங்கிறது நீங்க ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அதுவே வந்து ஃப்ரீ டூல்ஸ்லலாம் அந்த மாரி ஆப்ஷன்ஸ் வராது.
ஓகே, ஸோ இதில் கீவேர்டில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீவேர்ட் டிஃபிகல்ட்டிஸ் 0. ஸோ இந்த பர்டிகுலர் கீவேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ரேங்க் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 0ல இருக்கு. ஸோ மினிமம் எவ்வளோ இருக்கணும், 30க்கு கீழே இருக்கணும். ஸோ 0ல இருக்கு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ரேங்க் பண்ணிடலாம். அது ஒன்று, ஓகேவா? ஸோ அதெல்லாம் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டில் 250 வால்யூம்ஸ் இருக்கு. ஸோ அதில் கிளிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 222 வருது. ஸோ நம்மளுடைய காஸ்ட் பர் கிளிக்கும் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து $1.4 40 சென்ட். ஓகேவா? ஸோ பர்டிகுலர் இந்த கீவேர்டில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டென்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வரும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஃபைனலைஸ் பண்ணுங்க. அந்த ஃபைனலைஸ் பண்ணிட்டு அந்த கீவேர்ட் அப்படியே வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி நம்மளோட எக்ஸல்லையோ இல்லை சம் நோட்ஸ்லையோ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கீவேர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைபர் பவர் கேமிங் லேப்டாப் இன் 2022. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இன் யூஎஸ்ஏ, இன் இந்தியா, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நீங்க நிறைய ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் காம்படிட்டர் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க, ஸோ இந்த காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பேக்லிங்ஸ் இருக்கு, ஸோ எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கு பர்டிகுலர் கீவேர்டில், அது எல்லா டேட்டாஸும் கீழே இங்கே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு நிறைய டேட்டாஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த ஏஎஸ்எஃப் டூல்ஸோடைய பவர். ஸோ இது நார்மலாக வந்து ஃப்ரீ டூல்ஸில் எதுவுமே இது அனலிட்டிக்ஸ் எதுவுமே காட்டாது. ஓகே, ஸோ பர்டிகுலர் இப்போ இந்தியாவில் இதே கீவேர்ட் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்தியாவில் இருக்குன்னா இந்தியாவில், யூஎஸ்ஏ, கனடா இந்த மாதிரி லொகேஷன் நீங்கள் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்தியாவில் அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை பாருங்க. ஸோ ரிசல்ட் இல்லை அப்படின்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, வந்துடும். ஸோ இதிலே குளோபல் வால்யூம் இருக்கா? ஸோ குளோபல் வால்யூம் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் கீவேர்டு வந்து சர்ச் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வால்யூம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒர்க் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்காது நம்மளுடைய பர்டிகுலர் கண்டென்ட்ல, இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ல. புரியுதா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறப்போ நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து கனடாவில் பார்க்கணும்னா கனடாவில் வால்யூம் வந்து 10 இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் 10 இருக்கு. ஸோ நம்ம ஏன் யூஎஸ்ல டார்கெட் பண்றோம் அப்படின்னா சிபிசி. ஸோ சிபிசி ஹையா இருக்கு. இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன் ஒரு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ஹை சிபிசியில் ஒர்க் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ ஹை சிபிசியில் ஒர்க் பண்ணுறப்போ ஃபில்டர் பண்ணணும் நம்ம. கரெக்டாக? ஸோ அந்த ஃபில்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிபிசி இருக்கா, அதில் கிளிக் பண்ணுங்க. ஸோ லோ டவுன் அப்படிங்கிறது ஒரு ஆரோ வருது பாருங்க. ஸோ அந்த லோ டவுன் அப்படிங்கிற ஒரு ஆரோ வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிசி ஹையா லோவா அப்படிங்கிறது அதிலே ஃபில்டர் பண்ணி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.40 இருக்கு, 2 இருக்கு. மறுபடியும் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ சேஞ்சஸ் வரும் பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கீவேர்டில் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஐசிபிசி நமக்கு வேணும். கரெக்டாக? சேம் அதே மாதிரி 20 அப்ளை பண்ணிட்டு தென் அகைன் ஒரு 1 இயருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதே ஸ்ட்ரக்சர், அதாவது கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 20 இல்லை 30 இருக்கணும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 250. இந்த 1 இயருக்கு நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 1 இயருக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதிலே பாருங்க சிபிசி $15 வந்திருக்கு. ஸோ பெஸ்ட் லேப்டாப் ஃபார் கேமிங் அண்ட் ஸ்கூல் ஒர்க். ஸோ இது வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா பேக்லிங்ஸ் தேவைப்படும். ஸோ கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்குன்னா பேக்லிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் பேக்லிங்ஸ் ஆப்ஷனும் காட்டும். இங்கே பாருங்க. ஸோ 16 வெப்சைட்டோடைய பேக்லிங்ஸ் 10 கீவேர்டு ஃபார் திஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ பேக்லிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 வேணும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக ரேங்க் பண்ண முடியும். ஸோ 16 பேக்லிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டில்
பேக்லிங்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட பேக்லிங்ஸ் வேணாம், அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 பேக்லிங்ஸ் அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் ஈஸியாக எடுத்துடலாம். இதெல்லாம் ஈஸியாக பேக்லிங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ரேங்க் ஆகிடும். அதை தாண்டி காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுங்க. பேக்லிங்ஸ் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணோம்னா காம்படிட்டர் அனலைஸ் பண்ணி அதோட பெஸ்ட்டாக நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக ரேங்க் ஆகிடும். ஓகே, சிம்பிள். ஸோ ஆல் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறேன். பெட்ஸ் மேட்சிங் டேர்ம்ஸ், கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ்ஏலே இருக்கு. சேம் அதே மாதிரி 20, 250, அதுக்கப்புறம் சிபிசி. ஸோ ஹை சிபிசி வேணும்னா சிபிசி மேலே நீங்கள் கிளிக் பண்ணாதான் ஹை சிபிசி லோ சிபிசி அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ மினிமம் ஹை சிபிசி அப்படிங்கிறது $45 இருக்கு பாருங்க பெட்ஸ்லாம். இப்போ பெட்ஸ்ல பர்டிகுலர் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா குட் பெட் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட், பெஸ்ட் ஃப்ளோரிங் ஃபார் பெட் அண்ட் கிட்ஸ், இதெல்லாம் $25 இருக்கு சிபிசி. ஸோ வால்யூம் கம்மியாக இருக்கு. ரொம்ப கம்மியாக இருக்குன்னா விட்டுருங்க, வேண்டாம். ஸோ நம்ம வால்யூமும் பார்க்கணும், கீவேர்ட் டிஃபிகல்ட்டியும் பார்க்கணும், சிபிசியும் நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறப்ப ஹை சிபிசி வச்சிட்டோம் அப்படின்னா மேலே இருந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது, பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அப்போதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ இது பார்ப்போம். இது வேண்டாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸு, பேரண்ட் டாபிக் அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி பாருங்க. அதில் கொஸ்டின் பேஸ்டான ஒரு கீவேர்ட்ஸை நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ஒன் பை ஒன்னா பொறுமையாக பாருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ ஒன்ஸ் இங்கே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டென்ட் நீங்கள் என்னதான் குவாலிட்டியாக எழுதினாலும் ரேங்க் ஆகாது. ஓகே, ஸோ கீவேர்டில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் பேஜில் போய் பார்ப்போம். ஒரு ஆப்ஷன்ஸ் 2-3 ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய வரும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் 25 to 30 கீவேர்ட் தான் ரிசர்ச் பண்ண முடியும். ஸோ அது ஒரு நெக்ஸ்ட் பார்த்துங்க எப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறப்போ ஃபுல்லாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பெட்டுனா பெட்டு, கேமிங்னா கேமிங், கிராசரினா கிராசரி, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்னா ஹெல்த், அந்த மாதிரி ஹெல்த்துக்கு ஸ்பெசிஃபிக்காக வெயிட் லாஸ்னா வெயிட் லாஸ், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இங்கே ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ரிசர்ச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் கீவேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீவேர்ட் டிஃபிகல்ட்டி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இதுவும் ஈஸியாக ரேங்க் பண்ண முடியும். 3 பேக்லிங்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அதே மாதிரி 0 இருந்தாலும் பரவாயில்ல, 2-3 இருந்தாலும் பரவாயில்ல. இதில் ஈஸி அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ அது மினிமம் 10 இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இந்த 10 இருக்குது அப்படின்னா ஈஸியாக வித்தவுட் பேக்லிங்ஸே நம்ம வந்து ரேங்க் பண்ணிடலாம். ஸோ வால்யூமும் சேம் அதே மாதிரி இருக்குது, 150. சிபிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் கிளிக் $7. ஓகே, ஸோ ஈஸியாக வந்து ஒரு கிளிக்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் $7 கிட்டே வந்துடும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ கீவேர்டை பற்றி இன்னும் தெரியல அப்படின்னா இன்னும் ஒன் பை ஒன்னா வரும் வீடியோஸ் எல்லாமே. ஃப்ரீ டூல்ஸும் இருக்குது. உங்களால் பட்ஜெட் எஃபர்ட் பண்ண முடிஞ்சா இந்த ஒரு $300 கொடுத்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது ரீசெல்லர் பிளாட்ஃபார்ம், நல்ல ஒரு டைம், ஸோ நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு யூசர். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிகினிங்ல இருக்கிறப்போ இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு 6 month வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஓகே, தேங்க்யூ.